இந்திய நாட்டுக்கான நிதிநிலை அறிக்கையாக தெரியவில்லை. மாறாக அரசியல் காரணங்களுக்காக பீகார், ஆந்திரா அந்த மாநிலங்களோடு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டணி ஒப்பந்தம் போன்று உள்ளது என்பதைத்தான் இதன் மூலமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசியல் சுயலாபங்களுக்காக குறிப்பிட்ட சில மாநிலங்களுக்கு மட்டும் நிதி என்பது தாராளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மதவாத அரசியலை தொடர்ந்து புறக்கணிக்கின்றன என்ற ஒரே காரணத்துக்காக நாட்டினுடைய வளர்ச்சியில பெரும் பங்கு வகிக்கக்கூடிய தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மீது வன்மத்தை கக்கிடும் வகையில தான் இந்த ஆண்டினுடைய நிதிநிலை அறிக்கை என்பது அமைந்திருக்கிறது. இந்திய மக்களாட்சி மற்றும் கூட்டாட்சி தத்துவங்களை சிதைத்திடும் வகையில நிதிநிலை அறிக்கை தேர்தல் கணக்கை தீர்த்து கொள்ளக்கூடிய நடவடிக்கையாக பாஜக அரசு நினைத்திருக்கிறது என்பது வேதனைக்குரியது என்பதைத்தான் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டில் மக்களை பாதிக்கக்கூடியது ஏற்கனவே நாங்கள் பேரிடர்களை சந்தித்திருக்கிறோம். 37,000 கோடி அளவுக்கு நிவாரணம்